நல்லா தொழுகுவார், நோன்பு வைப்பார், ஜக்காத்து கொடுப்பார், ஹஜ்ஜு செய்வார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் சொந்த மனைவிட்ட சண்டை, மாமனார் மாமியாரோடு சண்டை, பேச்சுவார்த்தை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை, அதில் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த ஒரே ஒரு பங்குல மட்டும் பாஸ் ஆனால் அவன் மார்க்கத்தை சரியாக பின்பற்றியவனாக ஆகவே முடியாது. ஒரு மனைவிட்ட ஒரு குணம் பிடிக்கலைன்னாலும் இன்னொரு குணம் நிச்சயமாக பிடித்தது இருக்கும். ஒரு மைனஸ் ஏற்படுகிற போது பிளஸ்களை யோசிக்க வேண்டும். அவள்தான் இங்கே இருக்கிறாள், அவள்தான் வீட்டை பார்க்கிறாள், அவள்தான் பிள்ளைகளை பார்க்கிறாள், அவள்தான் குடும்ப நிர்வாகத்தை மேற்கொள்ளுகிறாள், இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை சண்டையோ வெறுப்போ பேச்சுவார்த்தை துண்டிப்போ இருந்தாலும் அது வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். ஸதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, உறவுகளை பேணுவதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடைசியாக பெற்றோர், தாய் தந்தை இவர்களுடைய உறவுகளை குறித்தெல்லாம் பேசினோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சொன்னோம். இப்போது வாருங்கள், கணவன் மனைவியின் உறவு குறித்து சில விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்திலே நீண்ட காலம் வணக்க வழிபாடாக ஒரு பயணம், வாழ்க்கை பயணம் தொடர்கிறதென்றால் அது கணவன் மனைவியான உறவு. அன்பிற்குரியவர்களே, மார்க்கத்தில் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில உண்டு, மற்றவர்களுக்கு செய்யும் கடமைகளும் உண்டு. இங்கே நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு செய்யும் கடமைகளில் சரியாக செய்து விடுகிறார்கள். நல்லா தொழுகுவார், நோன்பு வைப்பார், ஜக்காத்து கொடுப்பார், ஹஜ்ஜு செய்வார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் சொந்த மனைவிட்ட சண்டை, மாமனார் மாமியாரோடு சண்டை, பேச்சுவார்த்தை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை, இப்படி உலகத்தில் யாரோடெல்லாம் இணக்கமாக இருக்க வேண்டுமோ அவர்களிடமெல்லாம் கெட்ட பெயராகிவிட்டு அல்லாட்ட மட்டும் சில பேர் நல்ல பேர் எடுத்துக்கிறதுன்னு நினைப்பாங்க. இது மார்க்கத்தின் பார்வையில் இது சரியானது அல்ல. மார்க்கம் 4 பங்கு என்று சொன்னால் 1 பங்கு தான் அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற கடமை. மிச்சம் 3 என்ன தெரியுமா, மற்றவங்க கூட எல்லாம் நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறது. அதில் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த ஒரே ஒரு பங்குல மட்டும் பாஸ் ஆனால் அவன் மார்க்கத்தை சரியாக பின்பற்றியவனாக ஆகவே முடியாது. அதிலும் குறிப்பாக கணவன் மனைவியை குறித்த குர்ஆனுடைய வார்த்தை, இம்சாக்கும் பி மஅரூஃப் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சான், நல்ல முறையில் சேர்ந்து வாழ வேண்டும், இல்லாவிட்டால் அழகிய முறையில் 2 பேரும் பிரிந்து விட வேண்டும். அதுதான் இன்றைக்கு முதல்ல மனைவிக்கு நாம் செய்ய வேண்டியதை பற்றி, மனைவியை நடத்த வேண்டியதை பற்றி, மனைவிக்கான ரைட்ஸ், ஹுகூக்குகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் பார்ப்போம். நிறைய கணவன் மனைவின்னு ரிஜிஸ்டரில் நிறைய பேர் இருக்காங்க, வருஷ கணக்கில் பேசுறதில்லை, நல்ல உறவு இல்லை. கணவன் மனைவி 2 பேர்த்துக்கு இடையில் வீட்டில் பிள்ளைகளை வச்சு 2 பேரும் பேசிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு பல்வேறு குடும்பங்களிலே நடக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், பல்வேறு முன்பின் இருந்தாலும் அனுசரித்து போவது குடும்ப வாழ்க்கை. குறிப்பாக பெண்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த விழா எலும்பு கொஞ்சம் கோணலானது, நீங்கள் நேராக வளைக்கிறதுக்குன்னு போனீங்கன்னா உடைச்சிருவீங்க. ஃபைதா தஹப்த துகீமஹா கஸர்தஹா வ கஸ்ருஹா தலாக்குஹா, அதை உடைக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கு தலாக்குன்னு ஆகும். எந்த காலத்திலும் அப்படி அதை வளைப்பதற்கு, நேராக்குவதற்கு அது ஒருபோதும் அப்படி முயற்சிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் இன்னொரு ஒரு தியரி சொல்லி தருகிறார்கள். என்ன தெரியுமா, டப்புன்னு பிரிஞ்சிடாதீங்க 2 பேரும்.
ஒரு முஃமின் இன்னொரு முஃமினான பெண்ணை பிரிய வேண்டாம். இன் கரிக மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர். ஒரு மனைவிட்ட ஒரு குணம் பிடிக்கலைன்னாலும் இன்னொரு குணம் நிச்சயமாக பிடித்தது இருக்கும். நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா கூட 10 மைனஸை சேர்த்துவோம். நீ அன்றைக்கி அப்படி தான் பண்ண, இன்றைக்கி இப்படி தான் பண்ண, உங்கள் வீட்டுக்கு இப்போ போனப்போ அப்படி பண்ண, உன் தம்பி வந்தப்போ இப்படி பண்ண, வரிசையாக ஒரு மைனஸ் ஏற்படுகிற போது ப்ளஸ்ஸுகளை யோசிக்க வேண்டும். அவள்தான் இங்கே இருக்கிறாள், அவள்தான் வீட்டை பார்க்கிறாள், அவள்தான் பிள்ளைகளை பார்க்கிறாள், அவள்தான் குடும்ப நிர்வாகத்தை மேற்கொள்ளுகிறாள். இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைன் கரிஹ்துமுஹுன்ன ஷைஅன். உங்களுக்கு அந்த பெண்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காமல் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஃபஅஸா யஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா. அல்லாஹ் அதில் அதிகமான நன்மைகளை வைத்திருக்கலாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே சுடு வார்த்தைகள் பேசுவது கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி விஷயமாக ஒருத்தர் வந்து அப்படியே கேட்டார், யா ரசூலல்லாஹ் மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா. நம்முடைய அதாவது எங்களில் ஒருவருடைய மனைவிக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் துத்இமஹா இதா தஅம்த். நீ சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வன் தக்ஸூஹா இதா கஸவுத். நீ உடுத்துற மாதிரி அவர்களுக்கு உடுத்த கொடுக்க வேண்டும். வலா தத்ரிபில் வஜ். முகத்திலே அறையக்கூடாது. வலா துகப்பிஹ். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத். ஒருவேளை சண்டையோ வெறுப்போ பேச்சுவார்த்தை துண்டிப்போ இருந்தாலும் அது வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் கிதாபுன் நிகாவிலே வருகிறது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். சலாமுல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா